நம்ம வெண்பாவுக்கு இப்போ அடுத்ததா வந்து ஒரு குட்டி பாப்பாவோ, இல்ல குட்டி தம்பியோ வந்து பொறக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இவ்வளோ நாள் வந்து இப்போ நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் நடுவுல நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து விஜய் மல்லிய புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருந்தாங்க. மல்லி விஜய புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம மல்லி, விஜய் 2 பேரும் ஒண்ணு சேரும்போது, இந்த சுடர் அப்படின்ற கேரக்டர் வந்து மொத்தத்தையும் வந்து மாத்துனாங்க. ஆனா, இதுக்கு மேல இந்த சுடரும் இல்ல, யாருமே வந்து நம்ம மல்லி, விஜய்க்கு நடுவுல யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, இப்போ நம்ம விஜய் மல்லி 2 பேரையுமே இப்போ ஏற்காடுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜய் மல்லிக்கு மட்டும் தனியா வந்து ஒரு ரூமை வந்து அலாட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம விஜயும் மல்லியும் இதுக்கு மேலேயும் வந்து தாமதிக்கவே கூடாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும், சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்காக வெண்பா ஒரு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது வெண்பா வந்து உண்மையிலேயே வெண்பாவுக்கு தன்னோட அப்பா, தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கக்கூடியது நம்ம விஜய் மல்லி 2 பேர் தான். அதே மாதிரி விஜய்க்கும் மல்லிக்கும் வெண்பா தான் வந்து உலகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் நடந்தால் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதாவது இப்போது நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் போது, நம்ம மல்லியோட வயிற்றுக்குள்ள வந்து ஒரு கரு உருவாகும் போது, அந்த ஒரு டைம்ல இருந்து நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து எல்லாமே வந்து சூப்பரான விஷயங்கள், அதுவும் இல்லாமல் வெண்பாவுக்கும் சந்தோஷமான விஷயங்கள், இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அடுத்ததான் நம்ம விஜய், மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய நாட்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே பிரச்சனை வந்து ஒரு பக்கம் வந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ விஜயை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் விஜய், மல்லி 2 பேருமே வெளியே இருக்கிறதுனால அடுத்தடுத்து ஈஸியாக இந்த பிரச்சனைக்கான காரணம் யார், உண்மையிலேயே சுடரை கொலை பண்ணது யார் இப்படின்றத எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமும் கிடையாது. அதாவது என்னதான் இவங்க ஏற்காடுக்கு கிளம்பி போயிருந்தாலுமே கூட இந்த பிரச்சனை ஏற்காடு வரைக்கும் வந்து தொடரப்போகுது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த நவீன் எங்கே இருக்கான், அதாவது நவீனை தேடிட்டு இருந்தாங்க இந்த ரகுவும், அடுத்ததாக வந்து ராஜசூரியும். ஏன்னா இதுக்கு நடுவில் இந்த சுடர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே கூட இதுக்கு நடுவில் சுடருக்கு உதவியாக இருந்தது இந்த நவீன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இப்போது நவீனை பிடிச்சா எல்லா உண்மையுமே தெரிய வரும், அவனை அடித்து விசாரித்தா எல்லாமே தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அடுத்ததாக இந்த ரகு வந்து ஆளுங்களை வச்சு அதாவது ஏற்காடுக்கே வந்து இங்கே கிளம்பி போக போகிறாங்க. அதாவது அந்த நவீனை வந்து பிடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த ராஜசூரிக்கு மிகப்பெரிய ஆப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையிலேயான ரேணுகாவை கொலை பண்ணது, அதாவது முன்னாடி இருந்த வெண்பாவோட அம்மா ரேணுகாவை கொலை பண்ணது இந்த ராஜசூரி தான் அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு வேணாலும் அது நம்மளோட கழுத்தை வந்து பிடிச்சி நெரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி விஜயும் மல்லியும் ஒன்று சேரப்போகிறாங்க. இனிமேல் அதை யார் நினைச்சாலுமே வந்து தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலேயே இருந்தாங்க, ஏதாச்சும் வந்து பண்ணி இந்த ராஜசூரி வந்து கெடுத்து விட்ருவாங்க. அடுத்தா வந்து இந்த கதிரேசன் இவங்க எல்லாருமே ஏதாச்சும் பண்ணி கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ வந்து தனியாக வந்துட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு ரூமை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான தேவையானதை எல்லாத்தையுமே வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம விஜயும் மல்லியும் வந்து இப்போது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்து வந்து போயிட்டுருக்காங்க. உண்மையிலேயே எது ரியாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து தாமதிக்கக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வெண்பா வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக எனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம விஜயும் மல்லியும் வந்து அங்கே அதாவது ஏற்காடில் ஹனிமூன் போயிட்டு கடைசியில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ராஜேஸ்வரி, ரகு அடுத்ததாக வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த நவீனை வந்து ஏற்காடில் வச்சு வந்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே வச்சு தான் வந்து நம்ம விஜய், மல்லி எல்லாமே இந்த கேஸோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகிறாங்க. என்னதான் வந்து அங்கே போலீஸ்கிட்ட இந்த கேஸ் இருந்தாலும் சரி, அதாவது விஜய் வெளியவே வந்திருந்தாலுமே கூட சரி, அந்த போலீஸ் இருந்துட்டு மல்லியை தான் தூக்கி உள்ளே உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளோ பெரிய விஷயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் மல்லியும் விஜயும் வந்து இந்த கேஸ்க்கான அடுத்தடுத்த கட்ட மூவ் என்ன, அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த நவீனை வந்து துரத்துற விஷயம், இந்த நவீனை வந்து காப்பாற்றுறது, இது எல்லாத்தையுமே நம்ம மல்லியும் விஜயும் செய்ய போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் மல்லிக்கும் விஜய்க்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருந்துகிட்ருக்கு. இந்த சுடரோட கேஸ் மட்டும் முடிஞ்சது அப்படின்னா அடுத்ததாக வந்து எல்லாமே சுபம் தான், எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் விஜயும் மல்லியும் வந்து ஒன்று சேர்ந்தது எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ நாள் வந்து அவங்க ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, இதுக்கு நடுவில் ரேணுகா அப்படின்ற ஒருத்தி வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா, இது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போ
எப்போ சுடர் அதாவது இங்கே இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோ அப்போவே அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியெல்லாம் வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. என்னதான் சுடர் வந்து வெண்பாவை கடத்தி வச்சு மிரட்டினாலுமே கூட சுடரை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம மல்லியும் விஜயும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சுடரோட உயிரும் ஒரு உயிர் தான். அவள் தண்டனை அனுபவிக்கணும்னு நினச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்க சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளுமே நினச்சது கிடையாது. இப்போ அடுத்த விஷயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்து காலையில் எழுந்திரிச்சு சந்தோஷமாக வராங்க. அதுக்கப்புறம் தான் அதாவது இவங்க ஏற்காடு வந்திருக்காங்க இல்லையா, அங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த நவீனை வந்து பார்க்குறாங்க. நவீனை ரவுடிங்கை துரத்துற விஷயம் தெரிய வருது. ஏன்னா இங்கே தான் வந்து கட்டமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக வந்து இந்த நவீனை வந்து துரத்திக்கிட்டு நம்ம விஜயும் மல்லியும் போகும்போது கடைசியில் இந்த அதாவது ரகுவோட ஆட்கள் வந்து இந்த நவீனை வந்து கைது பண்ணி அதாவது கடத்திட்டு போய் ஒரு குடோனில் வந்து கட்டி போட்டு வைக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் தெரிய வர போகுது. அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரியை ஃபோனில் வாய்ஸ் மெசேஜில் மிரட்டினது இந்த நவீன் தான் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லா உண்மையுமே வெளியே வருது. அதே சமயத்தில் இப்போது நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு இந்த நவீனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அவனால் நிறைய விஷயங்கள் ஆகும். இந்த சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவனை வந்து அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.